ஹலோ, இன்னைக்கு ஹை இன்டென்சிட்டி அல்ட்ராசவுண்ட் ஹைஃபு பற்றி இந்த டெக்னாலஜி வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் HIFU? HIFU மீன்ஸ் ஹை இன்டென்சிட்டி அல்ட்ராசவுண்ட், ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட், ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பாடி கான்டூரிங்க்கு இது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து போட்டாக்ஸ், ஃபில்லர் இந்த மாதிரி இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ஸ் தான் இருந்தது. பட் இப்போ நம்ம வந்து ஒரு மனிதருக்கு வந்து ஆன்டி ஏஜிங்னு வரப்போ வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ஷன்னு சொன்னாவே பேஷண்ட் மனசில் ஒரு குட்டி பயம் இருக்குது. ஸோ இப்போ இன்ஜெக்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங் தெரப்பி இருக்கா, அதுவும் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் பண்ணலாமா? கட்டாயமாக பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஹைஃபுங்கிற ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் கொண்டு நம்ம ஃபேஸ் ட்ரீட் பண்ணலாம், செஸ்ட் ட்ரீட் பண்ணலாம், ஆர்ம் ட்ரீட் பண்ணலாம், அண்ட் இப்போ உங்களுக்கு சைட்ஸ் ஆஃப் தைஸு அந்த மாதிரி டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் ஏரியாஸ் அந்த மாதிரி, ஏதாவது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாலும் குறையவே இல்லைன்னு சொல்கிற அடமெண்ட்டாக இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் கரெக்டாக கான்டூர் பண்ணலாம். இப்போ ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, இது வந்து அதில் இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்வென்சி, இட் இஸ் பேசிக்கலி அ பைபோலார் ரேடியோ ஃப்ரீக்வென்சி. அது வந்து பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஃபேட்டை வந்து லைஸ் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம லிம்ஃபேட்டிக் சேனல்ஸ்க்கு பெரிய பேர்டன் வராது, லிவருக்கும் அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் லைப்போசெக்ஷனில் பண்ணுற மாதிரி ஒரு இன்வேசிவ் சர்ஜரி கிடையாது. உங்களுக்கு அனஸ்தீசியா எதுவும் தர வேண்டாம், பெயின் எல்லாம் பெருசாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு நம்மிங் பேட்ச் போட்டு பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அடுத்த நாள்லேருந்தே ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ இது ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஏரியாவில் மட்டும் ட்ரீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து இது வந்து நேசோலேபியல், மீலோலேபியல் இதெல்லாம் ஏஜ் ஆக கொஞ்சம் டிசென்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலும் இந்த சீக்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா கிராவிட்டி வைஸ்க்கு வந்து சேக் ஆகுது. ஸோ ஸ்கின்னுலேயும் மாற்றம் இருக்குது, உள்ளே இருக்க ஃபேட்லேயும் மாற்றம் வருது ஆன்டி ஏஜிங். ஸோ ஏஜிங்னால ஸோ அதை ஆன்டி ஏஜிங் வந்து நம்ம ஹைஃபு வச்சு என்ன பண்ணுவோன்னா, ஒரு இடத்துல மட்டும் அந்த அல்ட்ராசவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அது நல்லா டீப்பாக போயிட்டு ஹை இன்டென்சிட்டியில் பாக்கெட்ஸ் ஆஃப் ஃபேட்டை மட்டும் லைஸ் பண்ணிடும். அப்போ அங்கே இருக்கிற ஃபேட் மட்டும் உங்களுக்கு கரைஞ்சிரும், ஆனால் வலி இருக்காது. ஸோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறனால தேவையில்லாத இடங்கள்ல இருக்கிற ஃபேட்டை மட்டும்தான் அது லைஸ் பண்ணும். நம்ம ஃபேஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. ஸோ ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்ப்பாங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, நல்ல யூத்ஃபுல்லாக மாறிட்டீங்களே, என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குற அளவுக்கு இந்த ஹைஃபு தெரப்பியில் அழகான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பமா டபுள் சின் இருக்குது, ஃபேஸ் எல்லாம் வந்து ஏஜிங் ஒரு 35 மேலேயே ஹைஃபு ஐ திங்க் இட்ஸ் அன் ஐடியல் ப்ரொசீஜர். சில பேரெல்லாம் 30+லேயே கொஞ்சம் அவங்க ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால சேக் ஆகும். நார்மலாக 35 to 65ங்கிற ஏஜ் குரூப்பில் ஹைஃபு 65 சம்டைம்ஸ் 70 வரைக்கும் கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஏஜில் பண்ணால், மற்ற ஏஜில் பண்ணால் சைட் எஃபெக்ட் டாக்டர் கிடையாது. இந்த ஏஜில் பண்ணால் பேஷண்ட்டால் ரிசல்ட்ஸ், ஸோ ஒரு 35 to 65 ரிசல்ட்ஸ் ஆர் மச் அப்ரிஷியபிள். ஸோ இதை அடிக்கடி பண்ணுமாங்க டாக்டர்? கிடையவே கிடையாது. ஸோ இது ஃபேஸ் மட்டும் இல்லாமல் எந்த பார்ட் ஆஃப் த பாடியில் வேணால் பண்ணலாம், அடிக்கடி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சாகிங் இருக்கிறவங்க 6 months once 2 sessions பண்ணிவிட்டு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ பண்ணாலே அவங்க இளமையான ஸ்கின்னை அழகாகவே ஒரு ஏஜிங் எல்லாம் இல்லாமல் அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஃபேஸ் தவிர வேறு என்னென்ன ஏரியாஸ் டாக்டர் ட்ரீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த ஆர்ம் ஸ்கின் வந்து ரொம்ப கீழே தொங்குனாப்லே, ஐ மீன் இட் இஸ் நாட் த லாக்ஸிட்டி, பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்னால பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி, ஒரு ஏஜ்க்கு அப்புறம் மென்னுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி இந்த இடம் வந்து ஹேங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்டில் நம்ம அழகாக ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறுக்கு அடியில் இருக்கிற பெல்லி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறமோ இல்லை சடனாக அவங்க வெயிட் லாஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அது மாதிரி இடத்துல ஹை இன்டென்சிட்டி அல்ட்ராசவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த இடத்த நம்ம ட்ரீட் பண்ணலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற உங்களுக்கு ஏரியா, அதே மாதிரி தைஸில் இருக்கிறது, சைட் ஆஃப் லெக்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரி சில ஏரியாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் அல்ட்ராசவுண்டில் அழகாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் டாக்டர்?
இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறோம், அதுக்கும் இதுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே தான். போட்டாக்ஸ் ஃபில்லரும் நம்ம இன்ஜெக்ஷனாக தான் போட்டுக்கிறோம். சர்ஜரினாலும் உங்களுக்கு அதை சர்ஜரி பண்ணி தான் அதை கரெக்ட் பண்ணுறோம். வேறஸ் ஹைஃபு வந்து இட்ஸ் அ நான் சர்ஜிக்கல் நான் இன்வேசிவ் டெக்னாலஜி. அப்படின்னா நான் சர்ஜிக்கல், உங்களுக்கு கத்தியாக உடம்புல வைக்க வேண்டியதில்லை. நான் இன்வேசிவ், உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி எதுவுமே போட வேண்டாம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் டெக்னாலஜி. ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் இஸ் சப்போஸ் டு பி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்ட் அல்ட்ராசவுண்ட் கைடட் ஹைஃபு டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேளுங்க. எந்த பார்ட் ஆஃப் த பாடிக்கும் ஏஜிங்க்கு ஆன்டி ஏஜிங் நீங்கள் பண்ணிக்கணும், இளமையாக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட கேட்டு பயனடைங்க. தேங்க்யூ.